ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கௌரி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா நெல்லிக்காய் சாதம். இந்த நெல்லிக்காய் சாதம் தான் இன்றைக்கி நம்ம லஞ்ச் ரெசிபியாக பார்க்க போகிறோம். இது நெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நம்ம லெமன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாம் விரும்பி தான் சாப்பிடுவாங்க. நெல்லிக்காய் சாதமாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க. இந்த நெல்லிக்காய் சாதமும் லெமன் ரைஸ் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த நெல்லிக்காய் சாதத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் வறுவல் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கு காரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இந்த வறுவல் நீங்கள் வச்சு நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பசங்களும் சரி, பெரியவங்களும் சரி, எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக் வித் கௌரி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது கடலைப்பருப்பு போட்டு பண்ணால் நம்ம லெமன் ரைஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இதுவும் பண்ணலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அதில் நான் ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியையும் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் எதுக்கு போடுறோன்னா நம்மளுக்கு நெல்லிக்காய் கோல்டு பிடிக்கும். அதனால் இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு அந்த கோல்டு பிடிக்கும் அப்படின்றத நம்ம தவிர்க்கலாம். அதனால் இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கிட்டு அதிலே ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் நல்லா போட்டு அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த 1 கப்பு அளவுக்கு நெல்லிக்காவை அதோட கொட்டையெல்லாம் நசுக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி 1 கப்பு அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த 1 கப்பு அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காவை இதில் போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். இதில் வதக்கினாலே, இந்த எண்ணெயில் வதக்கினாலே இந்த நெல்லிக்காய் வெந்துடும். அதனால் நம்ம அதுக்கு தனியாக தண்ணி விடணுன்ற அவசியமே இல்லை. இதுலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டாலே போதும். அதுலேயே இந்த நெல்லிக்காய் நல்லா வதங்கி வந்துடும், நல்லா வெந்தும் வந்துடும். இது நல்லா இதே மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதை வதக்கினா இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் 5 நிமிஷமாக வதக்கினதில் இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். ஏன்னா நம்ம சாதம் பிசைய போகிறோம். ஸோ இந்த 1 ஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைனாலும் நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா இப்படி கலக்கி விட்டுடணும். நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டோம்னாலே அது நல்லா குழஞ்சிரும். தண்ணிலாம் எதுவுமே விட வேண்டாம்.
பாருங்கள், நம்மளுடைய நெல்லிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸு நான் வந்து தட்டில் இப்போ நான் ஒயிட் ரைஸு நான் ஆற வச்சுருக்கேன். அதில் இதை போட்டு நல்லா இப்போ கிளற போகிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் இதில் போட்டு இறக்கிட வேண்டியது தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான். இதையும் நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு இதை இப்போ ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தட்டில் ஒயிட் ரைஸ் ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சாதம், நெல்லிக்காய் சாதம் வந்து நல்லா உதிரியாக வரணுன்றதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி அதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். அந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு கிளறணுன்னா சாதம் வந்து நல்லா உதிரியாக வரும். அப்படியே மொத்தமாக இல்லாமல் நல்லெண்ணெயை கொஞ்சம் விட்டு சாதத்தை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டோம்னா சாதம் நல்லா உதிரியாக வரும். இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை சாதத்தில் கொட்டி கலர வேண்டியது. பாருங்கள், நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை லஞ்சுக்கு வந்து கொடுத்து விட்டோன்னா நல்லா இது கொஞ்சம் ஊறுச்சுனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். மத்தியானம் சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நெல்லிக்காய் சாதம், நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதம் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். எல்லோரும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா நம்மளுக்கு லெமன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.